நாராயணா. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 3 பாதம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு. மிதுன ராசிக்கு 5ல் சூரியன் வந்திருக்கார். 2க்கு மறுநாளே 2க்கு வந்து சூரியன் அடுத்த நாளே 2ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு செவ்வாய் போகிறார். அண்டு சனி 9ல் இருக்கார், வக்ரியாக இருக்கார். குரு 12ல் இருக்கார். ராகு 10ல் இருக்கார். ஸோ சுக்கிரன் 6ல் மறைகிறார். 5 குடையவர் 6ல் மறைகிறார். புதன் ராசியாதிபதி புதன் 5லேருந்து 6க்கு போகிறார். ஒரு 22 23 தேதியில் 6க்கு போகிறார். வாக்கியம் திருக்கணிதம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதனால ஒரு நாள் இந்த மாதிரி போகிறார். இப்போ இந்த நிலையை பார்த்தோம்னா ஒரே பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை. ஏன் அப்படின்னா மிதுன ராசியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், ரெட்டை மனசு, டுவாலிட்டின்னு சொல்லுவாள். அது ஒன்று தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு. எல்லாத்துலேயும் ஒரு பயம் இருக்கும், ஒரு மனசில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கும், கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே ஜெயம் வரும், வெற்றி வரும். முக்கியமாக வயோதிகர்கள், நாள்பட்ட வியாதி உள்ளவர்கள், அதே போல் பெண் குழந்தைகள், இவாளுக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கிற மாதிரி இருக்கும். ராமனை வழிபட்டுண்டா சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை வராது. உழைக்கும் வர்க்கத்துக்கு வேலை செய்வா, சம்பளம் வரும். பட் முயற்சியில் கொஞ்சம் லேட் ஆகும், இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் இழுத்து அடிச்சிடும். ஆனால் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. அதே போல் கடன்லாம் வாங்கி வச்சுருந்தேன்னா அடையிறதுக்கு வழி இல்லைன்னாலும் கடன்கார தொல்லைப்படுத்தாமல் இருப்பாள். இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் பெரிய தொல்லை இருக்காது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியில் ஓடுறது, விளையாடுறது, அல்லது தனியாக எங்கேயாவது போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி நல்லா இருந்தால் கூட செவ்வாயுடைய அந்த வாக்கு ஸ்தானத்தில், மனசு ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. இந்த செவ்வாய் இங்கே மிதுன ராசிக்கு மட்டும் நன்னா இல்லை. அதனால மனசை கிளேசப்படுத்தும். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவாளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கொஞ்சம் சலனத்தை கொடுக்கும். மிதுன ராசியில் கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கணும். முக்கியமாக உங்களுக்கு தான் முக்கியமாக என்ன பண்ணணும்னா, இந்த சந்திராஷ்டத்தை விட ரொம்ப படுத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 1வது நட்சத்திரம், அதாவது உங்கள் நட்சத்திரம், அதுலேருந்து 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரத்துக்கு அப்புறம் வரத 9ஆல் வகுத்து 1 3 5 7ன்னு வரும்போது அந்த நட்சத்திர நாட்கள் இந்த ஐப்பசியில் 29 நாள் தான். இந்த 29 நாளில் உத்திரட்டாதியில் ஆரம்பிக்கிறது நாள். ஸோ உத்திரட்டாதியிலேருந்து உங்களுக்கு இந்த 29 நாளும் உங்கள் நட்சத்திரம், அதுலேருந்து 3 5 7 வர நட்சத்திரங்கள். ஓகே, அதை பார்த்துட்டு அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி விரயம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விரயம்னு உடனே பயப்பட வேண்டாம், அதில் சுப விரயமும் இருக்கலாம். தர்மம் நிறைய பண்ணுங்க. மிதுன ராசிக்காரா பார்க்குறவாளுகள்லாம் ஏதாவது சாதம் போட்டுட்டு உட்காருங்க. யார் அவங்கள என்ன முடியுமோ அது, இல்லை ஒரு ஏழைக்கு ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துருங்க. வஸ்திர தானம் பண்ணுங்க. ராமனை மெயினாக வணங்குங்க. ராமா 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 சொல்லிகிட்டே இருங்க. எல்லாருமே படிக்கிறவாளுக்கு கொஞ்சம் கவனமாக தேவை. படிக்கிற மாணவர்களுக்கு கவனம் தேவை. வேலை இல்லை சார், நான் 4 மாதமாக கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னா கடுமையாக முயற்சி பண்ணுங்கோ, விடாதீங்கோ. கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இழுத்தடிச்சு கிடைக்கும். இந்த மாதம் சுமாராக இருக்குது மிதுன ராசிக்கு. ஆனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ராமனை சேவிச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். நாராயணா. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.